அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். சரி, உங்களை எதுக்கோ அழைத்திருக்கிறார் ஆண்டவர். கர்த்தர் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக அவர் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் வேதத்தை கரங்களிலே எடுத்தேன், நான் வாழ்கிறேன். 2 மணி நேரம் முட்டி போட முடியும், முட்டியில அந்த சிப்பே இல்ல, ஆனாலும் முட்டி போடுறேன். எதனால? கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை. அதே கிருபை உங்களுக்கும் உண்டு. அதே கிருபை உங்களுக்கும் உண்டு. கர்த்தர் என்னையும் அவரையும் பயன்படுத்துகிறது போல அவர் கடைசியில சொன்னார் இல்லையா, உங்களையும் பயன்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துவார். சரி, இப்போ செய்திக்கு போலாம். இன்னைக்கு செய்தியுடைய டாபிக் என்னன்னு சொன்னா, ரீரீடிங் ஆஃப் ஸ்கிரிப்சர் with the risen Christ. உயிர் தெழுந்த கிறிஸ்துவுடனே கூட வேதத்தை மீண்டுமாக ஆராய்ச்சி செய்வது. ಪುನರುತ್ಥಾನದ ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮತ್ತೊಂದು ವಾರ್ತೆ ಆರಾಧಿಸುವುದು. அதுதான் இன்னைக்கு டாபிக். அதே ಇವತ್ತು ಒಂದು ಪ್ರಸ್ತಾವ. ஏன் டாபிக் எல்லாம் சொல்றீங்க? ಏನು ಇವತ್ತು ಪ್ರಸಂಗ? எப்பவே சொல்றது தானே. ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு வேதத்தை வாசித்து விட்டு வந்தீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಿ ಇವತ್ತು? ஒருத்தர் கூட இல்லையா? ಯಾರು ಓದಿಲ್ವಾ ದೇವರ ವಾಕ್ಯನ? ದೇವರ ವಾಕ್ಯನ ಓದಿರೋ ಯಾರಿದ್ದೀರಾ? ஓகே, சரி. இப்போ 3 காரியத்தை சொல்றோம். 3 காரியವನ್ನು ಬಗ್ಗೆ ಹೇಳಿ. 3 முக்கியமான காரியம். முக்கியவாದ 3 காரியம். கேக்குறீங்களா? ಹೇಳ್ತೀರಾ? சொல்லட்டுமா? ಹೇಳ್ಬೋದா? ஓகே, முதலாவது காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, நீங்க வேதத்தை வாசிக்க வேண்டும். ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯನ ಓದಬೇಕು. என்ன பண்ணணும்? ದೇವರ ವಾಕ್ಯನ ಏನು ಮಾಡಬೇಕು? வேதத்தை வாசிக்கணும். ஓதಬೇಕು. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ, இரண்டாவது காரியம் முக்கியமான காரியம். முக்கியವಾದ ಕಾರ್ಯ. கேக்குறீங்களா? ಹೇಳ್ತೀರಾ? மீண்டுமாக மறுபடியுமாக ரீரீடிங் தி பைபிள். மற்றொಂದು ವಾರ್ತೆ ದೇವರ ವಾಕ್ಯನ ಓದ್ತಾನೆ ಇರಬೇಕು. அது இரண்டாவது காரியம். ಎರಡನೇ ಕಾರ್ಯ. மூன்றாவது காரியம், மெடிடேட் தி வேர்ட் ஆஃப் காட். ದೇವರ ವಾಕ್ಯನ ಧ್ಯಾನಿಸಿ ಓದಬೇಕು. இதான் 3 காரியம். இதே 3 காரியம். என்ன சொல்லுங்க? முதலாவது காரியம் வேதத்தை வாசிக்கணும். இரண்டாவது மீண்டுமாக வாசிக்கணும். வாசிச்சுட்டே இருக்கணும். ஓத்தானே இருக்கு. வாசிக்கணும். பாருங்க, தேனிலும் தேனிலும் மதுரமான வார்த்தைகள் உள்ள இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை எடுத்து வாசிக்க 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 பாருங்க, நமக்கு அதுல இருந்து கிடைக்கிற அந்த தேனு, அந்த நெக்டர். பாருங்க, வேதத்தை 2 விதமா வாசிக்கிறார்கள். ஒருத்தர் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி, ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಮೇಲ್ನೋಟವಾಗಿ பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி, ಚಿಟ್ಟೆ ರೀತಿಯಲ್ಲಿ வண்ணத்து பூச்சி மாதிரி. அப்ப அந்த வண்ணத்து பூச்சி கலரா இருக்கும், ಕಲರ್ ಕಲರ್ ಆಗಿರುತ್ತೆ, கலர் கலரா இருக்கும். ಕಲರ್ ಕಲರ್ ಆಗಿ அது தோட்டத்துல உட்கார்ந்து பார்த்தா ತೋಟದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ನೋಡಿದ್ರೆ அது அப்படியே இங்க பறந்துகிட்டே இருக்கும். ಹಾರ್ತಾ ಇರುತ್ತೆ. ஒரு பூல உட்காரும், ಅಲ್ಲಿ ಒಂದು ಕೂತ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, இன்னொரு பூல உட்காரும், ಕೂತ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, 66 பூல உட்கார்ந்துரும். ಎಲ್ಲಾ ಹೂಗಳಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. ஆனா ஒன்னையும் தேன் குடிக்காது. ಆದ್ರೆ ಹೋಗಿ ಯಾವ ಜೇನಲ್ಲೂ ಕುಡಿಯೋದು. இந்த 66 பூனா என்ன தெரியுமா? 66 ಹೂಗಳನ್ನು ಏನಂದ್ರೆ 66 ಹೂಗಳಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ புத்தகம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்ப அங்கங்க போறது உட்கார்றது தேன் குடிக்க மாட்டாங்க. ಅಲ್ಲೆಲ್ಲ ಕೂತ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, ಅದು ಜೇನು ಕುಡಿಯೋದಿಲ್ಲ. ஆனா பாருங்க, இந்த ஹனி பீ இருக்குல்ல, ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಜೇನು ತುಪ್ಪ, இந்த ஹனி பீ வந்து ஆழமாக பூக்குள்ளே போயிடும். ಈ ಒಂದು ಹನಿ ಒಂದು ಜೇನು ಒಂದು ಹೀರೋ ஆழமா போயிடும், ஆழವಾಗಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. போய் 66 பூர்லயும் உட்கார்ந்து 66 ಹೂಗಳು உள்ள கடைசி வரைக்கும் இருக்கிற அந்த நெக்டாரை எடுக்கும். ಕೊನೆಯ ತನಕ ಹೋಗಿ ಅದು ಅಲ್ಲಿ ಒಂದು ಜೇನು அதை எடுத்துக்கொள்ளும், ಅದು ಎತ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. யார் மாதிரி நீங்க வாசிக்கணும் வேதத்தை? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಓದಬೇಕು? வண்ணத்து பூச்சி மாதிரியா, ಇಲ್ಲ பட்டர்ஃப்ளை மாதிரியா, ಆ ಒಂದು ಚಿಟ್ಟೆಗಳ ರೀತಿ, இல்ல ஹனி பீ மாதிரியா? ಇಲ್ಲ ಜೇನು ಹುಳ ತರ ಓದಬೇಕಾ? ஆழத்துக்கு போக வேண்டும், ಆಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, ஆழத்துக்கு போக வேண்டும். ஏனென்று சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் முத்திரை போடப்பட்டு இருக்கிறதா. ವಾಕ್ಯನ ಮುದ್ರೆಗಳು ಹಾಕಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯಗಳು. தானியேல் 12:9 அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். ಒಂದು ವಾಕ್ಯ, இது முத்திரை போடு, முத்திரை போடு, தேடி வாசிக்கட்டும். தேடி தேடி வாசிக்கிற வாழ்க்கை நமக்கு உண்டா? ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ಓದಂತ ವಾಕ್ಯ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆಯಾ? நீஜஸ் அங்கிள் எத்தனையோ பைபிள் யூஸ் பண்ணிருக்கிறாரு, அதெல்லாம் அங்க வச்சிருக்காங்க. அவர் நோட்ஸ் எழுதுனா அங்க வச்சிருக்காங்க, ನೋಟ್ಸ್ ಅನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனையோ வேதம் வெர்ஷன்ஸ், ಎಷ್ಟೋ ವರ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಓದಿದ್ದಾರೆ ಬೈಬಲ್ ನ, அது அங்க வச்சிருக்காங்க. ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் யோசிச்சேன், ಏನೋ ಯೋಚನೆ ಮಾಡಿ ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நான் முட்டியில இருந்து வேதத்தை 2 முறை வாசிச்சிருக்கிறேன்னு சொன்னாரு.
ಮುಖಾಲ್ ಹಾಕಿ ನಾನು 2 ಸಲ ಬೈಬಲ್ ಓದಿದ್ದೀನಿ. எனக்கு அது கேட்ட உடனே எனக்கு ஒரு வைராக்கியம். ಅದನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ಅಯ್ಯ ಮುಂಚೆನೇ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದು. நான் ஒரு முறை ஒரே மாதத்திற்குள்ளதாக தமிழ் பைபிள் முழுவதும் வாசித்து முடித்தேன். ತಿಂಗಳಲ್ಲೇ ಬೈಬಲ್ನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಓದಿ ಮುಗಿಸಿದ್ದಾರೆ. இரண்டாவது முறையாக ಎರಡನೇ ಸಲ ஆங்கில வேதாகமத்தை ஒரு மாதத்திற்குள்ளாக வாசித்து முடித்தேன். ಬೈಬಲ್ನ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ಓದಿ காலை எந்திரிக்க வேண்டியது, உட்கார்ந்துட வேண்டியது, ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ಕೂತ್ಕೊಳ್ಳೋದೆ, ராத்திரி படுக்கிற வரைக்கும் வேதம் தான் வாசிட்டே இருந்தேன். ஒருவேளை பைத்தியமா இருந்தேன். ಅದರಲ್ಲೇ ஏன் இப்படி வாசிக்கிறோம்? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯ ஆழமா வாசிக்கிறோமா, புரிந்து வாசிக்கிறோமா ಓದ್ತಾ ಇದ್ದೀನಿ தெரியல. ஆனா வாசிக்க வேண்டும், ಅಂದ್ರೆ ಓದ್ತಾನೆ ಇದ್ದೀನಿ, வாசிக்க வேண்டும். அவன் நன்ನಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿ ಇರುವುದೆಂದ ನಾನು ಅವನನ್ನು ಬಿಡಿಸುವೆನು. ಅವನಲ್ಲಿ ನಾನು ಆತನಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿರುವುದನ್ನು ಬಿಡಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ அவனிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினாலே ಆತನಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿರುವುದು. அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னேன், இப்படி நான் வாசிச்சேன்யா, நல்லதுன்னாரு. ಒಳ್ಳೇದು ಅಂತ நல்லதுன்னு சொன்னாரு. ಒಳ್ಳೇದೇ ಅಂತ அப்போ ஆரம்ப காலகட்டம் கர்த்தர் உங்களை வாசிக்க சொல்லுகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ವಾಕ್ಯ ಓದಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஒரு பொண்ணை பார்த்தேன், ಒಂದು ಹುಡುಗಿ ನೋಡಿದ್ರು, 2 தாய்மார்கள் கூட்டி கொண்டு வந்தாங்க. அதாவது அம்மா, சித்தி, அந்த பொண்ணு. அம்மா படிச்சிருக்கிறாங்க, சித்தி படிச்சிருக்கிறாங்க, இந்த பொண்ணு படிக்கல. வேதம் இருக்குதான்னு கேட்டேன். எடுத்து வாசிமா, 91:16 வாசிமான்னு சொன்னேன். பைபிள் வச்சிருந்தா அதை எடுத்து அவங்க அம்மா கையில கொடுக்குறா. ஏன் உனக்கு வாசிக்க தெரியாதான்னு கேட்டேன். நான் படிக்கலையா, நான் படிக்கல. நான் கேட்டேன், யோவான் 3:16 தெரியுமா? மனப்பாடமா சொல்றா, மனப்பாடமா சொல்றா. ஏன்னா போற சபை அந்த மாதிரி சபை. நமக்கு சரி படிக்க தெரியல பாருங்க, ஆடியோ பைபிளை போட்டு இங்க மனப்பாட வசனம் சொல்றாங்க, மனப்பாட வசனத்தை சொல்லுகிறாங்க. You should find a ways and means to read the Bible and reread the Bible, reread the Bible. வாசிக்க வேண்டும். வாசித்தாதான் அதில் இருக்கிற அந்த அந்த நெக்டர் என்ன, அந்த அந்த சுவை கிடைக்கும். தேன் கிடைக்கும், தேன் கிடைக்கும். சரி, இப்போ ரிசரக்ஷன் கிரைஸ்டோடு கூட வாசிக்கிறதுனா என்ன? அவரோடு கூட வாசிக்கிறதா பாருங்க. ஒரு வாசித்தாதான் நான் பாவியா இல்லையான்னு தெரியும். அப்ப பிரமாணங்கள் தெரிந்தா தான் திருடாதேன்னு சொல்லுது, விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்லுது. இதெல்லாம் தெரியலனா நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப வேதத்தை வாசித்து தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய். இது வாசித்தானே தெரியும், வாசிக்கலன்னா எப்படி தெரியும்? சரி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து 2 பேர் போறாங்க. எம்மாவுக்கு போற வழியில 2 பேர் போறாங்க. அங்க எடுங்க, லூக்கா 24வது அதிகாரம், லூக்கா 24. நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன், ஏன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட், சாம் இதெல்லாம் வாசிக்கல, பரவாயில்ல. சரி, இதுல ஒரு 3 காரியத்தை சொல்ல இருக்கிறேன். வாக்கிங், டாக்கிங், ஈட்டிங். சொல்லுங்க, வாக்கிங், டாக்கிங், ஈட்டிங். சரி, அந்த வாக்கிங், டாக்கிங், ஈட்டிங் என்னன்னு பார்த்துட்டு இது முடிச்சிடலாம். சரிதானே? ஓகே. இங்க 24வது அதிகாரத்துல பாருங்க, 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றைய தினமே, எந்த தினம்? இயேசு உயிர்த்தெழுந்த தினம், ஈஸ்டர் அன்னைக்கு. அங்க என்னன்னா, அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். 2 வாலிப தம்பி போறாங்க. இப்படி அவர்கள் என்னாச்சுன்னா, போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ಈ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳ ವಿಷಯವಾಗಿ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡಿದ್ರು. எந்த காரியம்? இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், அவர் கொண்டு போட்டாங்க, அவர் பாடுபட்டு மரித்து விட்டார். அவர் மேசியா என்று சொல்லி நாங்கள் நம்பி இருந்தோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் விடுதலை கொடுப்பார் என்று நம்பி இருந்தோம். ஆனா அவரை கொலை செய்து விட்டார்கள் என்று பேசிக்கொண்டு வருகிறார், பேசிட்டு வராங்க. அப்போ இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்றாரு? இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். நீங்க ஏதாவது குழப்பத்தில் இருக்கிறீங்க,
அந்த குழப்பத்துல இருக்கும்போது உங்களோடு கூட நடந்து வருகிற கிறிஸ்து, ஆமென், ஹalleluya, உங்களோடு கூட நடந்து வருகிறார், உங்களோடு கூட நடந்து வருகிறார். அவரின் வலது வாசத்துல இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை, தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறார். உங்களுடைய வலது வாசத்துல வந்து கொண்டிருக்கிறார். அவர் நடந்து வருகிறார், நடந்து வருகிறார். இயேசு வந்திருக்கிறாரு. இந்த ரெண்டு வாலிபருக்கு அவர் இயேசு என்று தெரியாது. அவர்தான் இயேசுன்னு தெரியல. ஆனா அவரை குறித்து தான் பேசிக் கொண்டு வருகிறாங்க. ஆனா தெரியல. ஆனாலும் இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்க இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. உடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்குதா? ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தா இயேசு கூட இருக்கிறதை அறிய மாட்டோம். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன கையை விட்டு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, உற்சாகமா சொல்லுங்க. நம்மோடு கூட இருக்கிறார், என் வலது வாசத்திலே இருக்கிறார், அவர் என்னோடு கூட நடந்து வருகிறார், என்னுடைய சம்பாஷணையை கேட்கிறார். நீங்க என்ன பேசுறீங்க அதை கேட்டுக்கொண்டு வருகிறார். அப்போ ಕೆಟ್ಟ ಮಾತು ಮಾತಾಡಿದ್ರೆ ಹೆಂಗಿರ್ತದೆ? தேவன் ஜொತೆಗೆ ಬರ್ತಾರೆ, உங்க கூட நடந்து வருகிறார். ஆனா நீங்க என்ன சம்பாஷணை செய்கிறீர்கள்? யாரை குறித்து பேசுகிறீர்கள்? தன் சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது எடுத்து வாசிக்க நேரம் இல்ல. பாருங்க, சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறீர்களா? முட்டாள் என்று சொல்லுகிறீர்களா? சகோதரியை பார்த்து சொல்லுகிறீங்களா? நீங்கள் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஐயா சொன்னாரு, ஐயா சொன்னாரு, நரகத்தை பார்த்தேன், பரலோகத்தை பார்த்தேன், எரிகிற நெருப்பு, எரிகிற நெருப்பு. லாசரு மரித்தான், ஐஸ்வர்யான் மரித்தான். ஐஸ்வர்யான் எங்க இருந்தான்? நரகத்துல இருந்தான், அங்க வெந்து கொண்டு இருந்தான். ஆனா அந்த தரித்திரன், அந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியில இருந்தான், ஆபிரகாமுடைய மடியில இருந்தான். பாருங்க, இங்க இயேசு அவர் நடந்து வருகையில் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 17வது வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுடையவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிறது காரியங்கள் என்ன என்று கேட்டார். ಆತನವರನ್ನು ನೀವು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಚರ್ಚಿಸಿ மாத்தாடிக்கொள்ளுவ சங்கதிகள் என்ன பேசிட்டு வரீங்க? மேசியாவை கொன்று போட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். இயேசுவை கொன்று போட்டார்கள் என்று சொல்லி பேசிக் கொண்டு வருகிறார். அவர் உயிர் தெழுவார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் எல்லாம், மோசேயை முதலாக சொன்ன தீர்க்கதரிசிகளை மறந்து விட்டார்கள். ಮೋಸ ಹೇಳಿದಂತ ಎಲ್ಲಾ ಸಂಗತಿಗಳನ್ನ ಮರೆತು ಬಿಡ್ತಾರೆ. ಏನಂತಂದ್ರೆ ಅದನ್ನು ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ நம்முடைய சம்பாஷணை ஆண்டவர் கேட்கிறார். ಸಂಭಾಷಣೆ ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ. அவர் கேட்டு, என்னப்பா பேசிட்டு வர? ಏನಪ್ಪಾ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀಯ? என்ன பேசுற? யாரை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார் என்று கேட்கிறார். பாருங்க, அங்க அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நீரா இருக்கிறீரா என்று கேட்டார். ಅವರಲ್ಲಿ ಕಿರಿಯಪ್ಪನೊಬ್ಬನು ಆತನನ್ನು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬಂದ ಪರಸ್ಥಳದವರೆಲ್ಲರಿಗೂ ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅದರೊಳಗೆ ನಡೆದಿರುವ ಸಂಗತಿ ಗೊತ್ತಿರಲಾಗಿ ನಿನಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿಲ್ಲವೋ ಎಂದು ಕೇಳಿದರು. ಟಾಕ್ ಆಫ್ ದ ಟೌನ್, ಅಲ್ಲಿ ಮಾತನ್ನ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಟಾಕ್ ಆಫ್ ದ ಟೌನ್, ಆ ಸಂಗತಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. அந்த டவுன்ல அதான் பேச்சு, அதே மாತು. இப்போ நம்ம டவுன்ல கோயம்புத்தூர் பட்டணத்துல என்ன பேச்சுன்னா, கோயம்புத்தூர் பட்டணத்துல ಏನ್ ಮಾತಂದ್ರೆ ஐயா தெரியும், மீடியா பாக்குறவங்களுக்கு தெரியும். அதுதான் முக்கியமா? டாக் ஆஃப் த டவுன் தான் முக்கியமா? இயேசு கூட வருகிறது முக்கியம் இல்லையா? இயேசுடைய வார்த்தை குறித்து வாசிப்பது முக்கியம் இல்லையா? மோசே எழுதின ஆகமங்களை வாசிப்பது முக்கியம் இல்லையா? அது வாசித்து பார்க்க வேண்டும், வாசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது வேதத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை வற்புறுத்திக் கொண்டே இருக்கிறோம். வேதத்தை எடுங்க, கரங்களை எடுங்க. அவர் சொன்னது போல வேதத்தை கரத்தில் எடுத்தா ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. பவுல் கேட்டான், என்னை குட்டுகிற சாத்தானா இருக்கிறது இந்த முள் என் சரீரத்துல,
ಚುಚ್ಚುವಂತ ಈ ಮುಳ್ಳನ್ನು ಶಿರದಲ್ಲಿ இந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு கேட்கிறான். ಈ ಮುಳ್ಳು ತೆಗೆದಾಕಿ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರ ಕೇಳಿದ. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். ಬಲ ಪೂರ್ಣ ಸಾಧಕ. பாருங்க, அவருக்கு ஒரு பலவீனம் உண்டு, ಆ ರೀತಿಯಾದ ಬಲ. எனக்கு ஒரு பலவீனம் உண்டு, அம்மாவுக்கு ஒரு பலவீனம் உண்டு, ஒவ்வொருவருக்கும் பலவீனம் இருக்கிறது. ஆனாலும் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம். நிற்க முடியாதுதான், ஆனா நிற்பதற்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். எதுக்கு? தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு. சரி, இங்க மறுபடியும் வாங்க. கிளியோப்பா சொல்றான், நீ அந்நியரா இருக்கிறீரோ, அவர் எவைகள் என்றார். எதை பத்தி பேசுறீங்கப்பா? அதற்கு அவர்கள் நசரேயனாக இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று சொல்றாங்க. ಅವರು ನಜರೇತಿನಾದ ಯೇಸುವಿನ ಸಂಗತಿಗಳು ಆತನು ದೇವರ ಮುಂದೆ ಮತ್ತು ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ಕೃತ್ಯದಲ್ಲಿಯೂ ಮಾತಿನಲ್ಲಿಯೂ ಸಮರ್ಥನಾದ ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದರು. அவர் வல்லமையாய் இருந்தார். ಆತನು ಬಲವಾಗಿದ್ದನು. செவிடர் காதுகள் திறந்தது, மரித்தோர் உயிரோடு எழுந்தார்கள், கண்கள் திறக்கப்பட்டது, ஊமை பேசினா, முடவர் நடந்தா, இப்படி வல்லமையாய் கிரியை செய்தார். ஆனாலும் அவர் எவை தம்முடைய ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று சொல்லுகிறார். 20வது வசனம், நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கணைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, மேசியா வந்தாரு, நாங்க நம்பினோம், ஆனா அவரை கொலை செய்தார்கள், சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று சொன்னாங்க. அப்ப ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த 21 அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்புவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாட்கள் ஆகிறது. அவரை கொலை செய்து கல்லறையில வைத்து விட்டார்கள். இவங்க சோகமா நடந்து போறாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்து வருகிறார். வாக்கிங் மாத்திரமல்ல, டாக்கிங் நடக்குது. அவர்கள் பேசுகிறதை கேட்கிறார் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட அவரும் பேசுகிறார். உங்களோடு கூட பேசுவார், உங்களோடு கூட பேசுவார். தீர்க்க தரிசன வசனங்களாக பேசுவார். வார்த்தை மூலமாக உங்களோடு கூட பேசுவார். உங்கள் கண்கள் திறக்கப்படும். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எல்லாம் காணும்படி என் கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 119:18 வாசிக்கிறோம். அப்ப கண்கள் திறக்கப்படுகிறது, ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறைகளின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ಆತನ ದೇಹವನ್ನು ಕಾಣದೆ ಅಲ್ಲಿಂದ ಬಂದು ತಮಗೆ ದೇವದೂತ ದರ್ಶನವಾಯಿತೆಂದು ಆತನು ಬದುಕುತ್ತಾನೆಂದು ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபம் வந்துச்சு. கோபம் என்ன கேட்கிறாரு? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லுகிறார். இன்னொரு கடினமான வார்த்தை பாருங்க, இன்னொரு கடினமான வார்த்தை. உங்களுக்கு புத்தி இல்லையா? நான் ஒருத்தரை பார்த்து புத்தி இல்லையான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் சொல்றாரு இயேசு. புத்தி இல்லாதவர்களா இருக்கிறீர்களே, மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறீர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய 27 முக்கியமான வசனம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியம் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து
காண்பித்தார்கள். ಮೋಸೆ ಮತ್ತು ಎಲ್ಲಾ ಪ್ರವಾದಿಗಳ ಗ್ರಂಥಗಳು ಮೊದಲುಗೊಂಡು ಸಮಸ್ತ ಗ್ರಂಥಗಳಲ್ಲಿ ತನ್ನ ವಿಷಯವಾಗಿ ಸೂಚನೆಗಳು ಅವರಿಗೆ ವಿವರಿಸಿದರು. பாருங்க, சாத்தானை மேற்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின டூல் என்ன? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡಂತ வேத வசனம் தான். ದೇವರ ವಾಕ್ಯ, தேவ வசனத்தை தான் சொல்லியிருக்கார். எழுதி இருக்கிறதே என்று சொல்லுகிறார். ಬರೆದಿದ್ದಲ್ಲ ಅಂತ இந்த கல்லுகளை அப்பமாக்க வேண்டிய பிசாசு சொல்லுகிறான். ಸೈತಾನ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ அவர் சொல்லுகிறாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, ಮನುಷ್ಯನ ದೇವರ தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ಮಾತ್ರ ದೇವರ ಮಾತಿಂದ ಬರುತ್ತಾರೆ. அப்ப வசனத்தை தான் சொல்றாரு. ವಾಕ್ಯವನ್ನೇ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவருக்கு தோரா தெரியும், ಆ ಒಂದು ಕಾರ್ಯ ಆ ರೀತಿಯಾಗಿ சங்கீதங்கள் தெரியும், ಕೀರ್ತನೆಗಳು ಗೊತ್ತು, ஏசாயா தெரியும், ಮತ್ತೆ ಏಷಯ ಗೊತ್ತು, எல்லா பிரவாதிகள் எழுதின புத்தகங்கள் எல்லாம் தெரியும். எல்லா ಪ್ರವಾದನೆ அது வாய்ப்பாடாக தெரியும் அவருக்கு. ಅದು ಬಾಯ್ಪಾಠವಾಗಿ ಗೊತ್ತು, கண்டிப்பா படிச்சிருக்கிறாரு. ಖಂಡಿತವಾಗಿ அதனாலதான் வேத வாக்கியங்களை சொல்லுகிறார். ಅದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು இந்த மந்த புத்தி உள்ளவர்களே என்று சொல்லுகிறார். ಮಂದ ಹೃದಯ ಉಳ್ಳವರೇ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. மந்த புத்தி உள்ளவர்களே என்று சொல்லுகிறார். ಮಂದ ಹೃದಯ ಉಳ್ಳವರೇ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அங்க மோசே முதலிய 28வது வசனம், அந்த தருணத்தில் தாங்கள் பேசுகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். ಆಗ ಅವರು ಹೋಗುತ್ತಿರುವ ಹಳ್ಳಿಯ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದಾಗ ಆತನು ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗುವನಂತೆ ಕಾಣಿಸಿದನು. ஒரு 7-8 மைல் நடந்து வந்துட்டாங்க. எம்மா ஊருக்கு வந்துட்டாங்க. அங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும். அப்ப இயேசு அப்படியே போறாரு. ಯೇಸು ಹಂಗೆ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படி போறாரு. ಹಂಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் அவங்க வீட்டுக்குள்ள போகல, அவரு ಮನೆಯೊಳಗೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ, அப்படி போறாரு. ಸುಮ್ಮನೆ ಹೋಗ್ತಾರೆ. அப்பதான் ಆಗ್ಲೇ வாருமையா போதகரே வந்தமிடம் தாங்கீரோ, சேருமையா பந்திரே, சேருமையா பந்திரே, சிறியவராம் எங்களிடம் ஒளிமாங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா, கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வார். பாருங்க, வீட்டுக்கு வாங்க, போஜன பந்திக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். பாருங்க, இங்க அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அது சொல்றாங்க, அவர்கள் அவரை நோக்கி. ஆண்டு உள்ள போகல, உள்ள வரல, அவரு கட்டாயமாக உள்ளே வர மாட்டார். ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಮನೆಯೊಳಗೆ ಬರೋದಿಲ್ಲ. நீங்க அந்த பையன் அருமையா அந்த வாக்கியத்தை சொன்னான். ವಾಕ್ಯವನ್ನ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾ ಹುಡುಗ. மனப்பாட வசனம் சொன்னான். ಬಾಯ್ಪಾಠ ವಾಕ್ಯ. என்ன, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ಬಾಗಿಲಿನ ಮುಂದೆ ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். ಒಬ್ಬನು ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ಊಟ ಮಾಡ್ತೀನಿ. நீங்களும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவீர்கள். ನೀವು ನನ್ನೊಂದಿಗೆ ಸೇರಿ ಊಟ ಮಾಡ್ತೀರಾ. அப்போ அங்க ಅಲ್ಲಿ என்னாச்சு, ಏನಾಯ್ತು, அவர்கள் அந்த தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு 29வது வசனம், அவரை நோக்கி, நீர் எங்களுடைய தங்கி சாயங்காலம் ஆயிற்று, தங்கியிரும் சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடைய தங்கும்படி உள்ளே போனார். ಆದರೆ ಅವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರು, ಸಂಜೆ ಆಯಿತು, ಹೊತ್ತು ಇಳಿಯಿತು, ಹೊತ್ತು ಇಳಿಯುತ್ತಾ ಬಂತು. இயேசுவே வாங்கப்பா, ಬಲವಂತ ಮಾಡೋದು. நீங்க சொல்லுங்க, வீட்டுக்கு வாங்கப்பா, ஏசப்பா நம்ம மನೆಗೆ ಬಾ, எங்க வீட்டுக்கு வாங்க, ಮನೆಗೆ ಬಾಸು, வாங்க பந்தி இருங்க எங்க வீட்டுல வந்து, இருட்டாயிருச்சு வாங்க, ಸಂಜೆ ಆಯಿತು ಬನ್ನಿ, வாங்க. அவங்க கூப்பிட்டாங்க, ಕರೆದ್ರು, இயேசு உள்ளே போனார். ಯೇಸು ಮನೆಯೊಳಗೆ ಹೋದ್ರು. இது வாக்கிங் ஆச்சு, ವಾಕಿಂಗ್ ಆಯಿತು, டாக்கிங் ஆச்சு. ಮಾತುಕತೆ ಆಯಿತು. நடந்து போனாரு, ನಡೆದು ಹೋದ್ರು, அவரோடு கூட சேர்ந்து நடந்தாரு, ಅವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ನಡೆದು, அவரோடு கூட பேசினார், ಅವರೊಂದಿಗೆ பிரவாதிகளை குறித்து பேசினார், ಪ್ರವಾದಿಗಳ ಬಗ್ಗೆ தீர்க்க தரிசிகளை குறித்து பேசினார், ಪ್ರವಾದಿಗಳ ಬಗ್ಗೆ, பிரமாணங்களை குறித்து பேசினார், ಪ್ರಮಾಣಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ರು, தீர்க்க வசனங்களை குறித்து பேசினார். ಪ್ರವಾದನೆ ವಾಕ್ಯಗಳ யாரை குறித்து? ಯಾರ ಬಗ್ಗೆ? இயேசுவை குறித்து உள்ள வாக்கியங்களை குறித்து பேசுகிறார். ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கு, இயேசுவை குறித்து ಯೇಸುವಿನ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வாசிக்கிறோம். ஜெனிசிஸ் ஆதியாகமத்திலே இருக்கு. ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ அவரை ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி எழுதியிருக்கு. ಆತನ ಸ್ತ್ರೀಯ ಒಂದು, அவர்தான் ஸ்திரீயின் வித்து, ಅವರೇ ಸ್ತ್ರೀಯ ஸ்திரீயின் வித்து ಸ್ತ್ರೀ அவர்தான். ಅವರೇ. இப்படி அவரை குறித்து அநேக வாக்கியங்கள் உண்டு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ஏசாயா 53ல வாசிக்கிறோம். ಯೆಶಾಯ 53ನೇ ವಾಕ್ಯ. அவர் அடிக்கப்பட்டார் ಅವರು ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು இல்லையா? அப்போ அந்த அந்த தீர்க்க தரிசன வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும் ಆ ಪ್ರವಾದನೆ என்று அவர் பேசுகிறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. மூன்றாவது காரியம், இங்க என்ன நடக்குது? ஈட்டிங் நடக்குது. ಇಲ್ಲಿ ಊಟ ನಡೀತಾ ಇದೆ. ஊட்டா அங்க என்ன சொல்றார்? அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் என்ன
டைனிங் டேபிள் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ಆತನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮುರಿದು ತೆಗೆದು ದೇವರ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟನು. வாக்கிங் உங்களோடு கூட நடந்து வருகிறவர், டாக்கிங் உங்களோடு கூட பேசுகிறவர், அவரோடு கூட நீங்களும் பேசலாம். நீங்க பேசுறீங்களா இல்லையா தெரியாது. வேதத்தை வாசிக்கும் பொழுது அவரோடு கூட பேசுவார். என்னால முடியாது பிரதர், சரி ஆடியோ பைபிள் கேளுங்க, கேளுங்க. ரீ ரீடிங் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் என் பாவங்களை மன்னிப்பார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ளுவேன்? நான் எப்படி அறிந்து கொள்ளுவேன்? இன்னொரு விதமா வேதத்தை வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. மார்ட்டின் லூதர் என்ன சொல்கிறார்? மார்ட்டின் லூதர் ஒரு ஆப்பிள் மரத்தை பார்க்கிறார். ஆப்பிள் மரம் இருக்கு. கேக்குறீங்களா? தூங்கல யாரும்? என்ன மரத்தை பாக்குறாரு? ஆப்பிள் மரம். சரி, கதைன்னா ரொம்ப இஷ்டம் இருக்குல்ல, ಕಥೆ ಕೇಳಿದ್ರೆ ಅಷ್ಟು ಇಷ್ಟ ಅಲ್ಲ. ಓಕೆ, ಕೇಳಿ. ಇನ್ನೊಂದು ಕಥೆ ಇದೆ, ಇದು ಮಾತ್ರ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ನಾನು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಕ್ಕೆ ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ. ಓಕೆ, இப்போ ஆப்பிள் மரத்தை இருக்கு. ஆப்பிள் மரம் ಇದೆ. நிறைய பழுத்த மரங்கள் நிறைய இருக்குது. அண்ணாகிற மரம் ತುಂಬ ಇದೆ. பழுத்த மரங்கள் அண்ணாகிற நிறைய இருக்குது. ತುಂಬ ಇದೆ. அப்ப ஒருத்தன் போறான், ஒருத்தன் போய் அந்த மரத்தை பிடிச்சு ஆட்டுறான். மரத்தை இட்ಕೊಂಡು ಆಡಿಸ್ತಾನೆ. மரத்தை பிடிச்சு அந்த மரத்தை பிடிச்சு இப்படி இப்படி ஆட்டுறான், இப்படி இப்படி ஆட்டுறான். இந்த பழுத்த பழம் எல்லாம் கீழே விழுகுது. பழுத்தது அங்க அந்த காம்புல இருந்து கீழே விழுகுது. நிறைய எடுத்து பொறுக்கி எடுத்துக்கொண்டான். அடுத்து எப்படி பாக்குறான், ஒவ்வொரு பிரான்ச்சா பாக்குறான். ஒவ்வொரு பிரான்ச்லயும் பழம் இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்சை பிடிச்சு உழுக்குறான், பிரான்ச் தனியா பிடிச்சு பிடிச்சு உழுக்குறான். அப்ப அங்க இருக்கிற பழம் எல்லாம் கீழே விழுது. அவர் சின்ன சின்ன கிளைகள் இருக்குல்ல, அதெல்லாம் பாக்குறான். அங்கேதான் பழம் இருக்குதா, விழுக்கி எடுக்கிறான். இலைகளுக்குள்ள மறைந்திருக்குதா என்று பார்க்கிறான். இலைகளுக்குள்ள மறைந்திருக்கிறதா என்று பார்க்கிறான். அதை பார்த்து ஆப்பிள் எல்லாம் எடுக்கிறான், சேர்த்துக் கொள்ளுகிறான். அது போலதான் இந்த ஆப்பிள் மரத்தை உழுக்கிறது மாதிரி தான் நீங்க வேதத்தை எடுத்து 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 நீங்க உழுக்கி வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு கனி கிடைக்கும், உங்களுக்கு கனி கிடைக்கும். அவ மார்ட்டின் லூதர் சொன்னது போல வேதத்தை எடுத்து வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சரி, கர்த்தர் நம்மை மன்னிப்பாரா? நம்மளோடு கூட பேசுகிறவர், நம்மளோடு கூட நடந்து வருகிறவர், நம்மோடு கூட போஜனம் செய்கிறவர். ரொட்டியை உடைத்தவுடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், ஆவியின் கண்கள் திறக்கப்படும், உங்களுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படும். எப்போ? ரொட்டி உடைக்கும் பொழுது. இன்றைக்கு ரொட்டியும் திராட்சை ரசம் வாங்க வந்திருக்கிறீங்க. ரொட்டி உடைக்கப்படும் பொழுது கண்கள் சிறகப்படும், ஆவியின் கண்கள் சிறகப்படும். கேளுங்க, இங்க அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்ப என்ன சொல்றாங்க? அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். ಅವರು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಆತನ ದಾರಿ ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದಾಗಲೂ ಗ್ರಂಥಗಳ ಅರ್ಥ ನಮಗೆ ಬಿಚ್ಚಿ ಹೇಳುವಾಗಲೂ ನಮ್ಮ ಹೃದಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಕುದಿಯುತ್ತಲ್ಲವೇ ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡರು. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர்கள் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். பாருங்க, இந்த யூதர்களுக்கு பயந்ததுனால சீஷர்கள் ஒரு அறையில பூட்டி உள்ள இருந்தாங்க. இயேசு உள்ள வந்தார், பூட்டி இருக்க கதவு, உள்ளே வந்து நடுவே நின்றார். உங்கள் நடுவே வந்து நிற்பார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். உங்கள் மீது ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தாவே என்று சொல்கிறார். சரி, கர்த்தனுடைய பாவத்தை மன்னிப்பாரா? உன் இள வயதின் பாவங்களை நான் நினையாதிருப்பேன், உன்னுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டேன். இது வாசித்தானே உனக்கு தெரியும். நீ இதை வாசிக்கலைன்னா பிசாசு உன்னை என்ன சொல்லுவான்?
நீ விபச்சாரி, நீ திருடன், நீ கள்ளன், நீ பொய் பேசுகிறவன், அது சொல்லிட்டே இருப்பான். எப்போ செஞ்ச பாவத்தை சொல்லிக் கொண்டே இருப்பான். திருடன் திருடவும் கொள்ளையடிக்க அழிக்கும் வருகாண்டு வேற ஒன்றுக்கும் வரான். ஆனா நானும் அதற்கு ஜீவன் உண்டாகும் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? இயேசு வந்த வீட்டுல எத்தனை சந்தோஷம், எத்தனை சந்தோஷம். இயேசு வந்த வீட்டுல என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம். இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம் உண்டு, சந்தோஷம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை எடுத்து வாசித்து வாசித்து ஒரு தடவை வாசித்த பத்தாது, வாசித்து வாசித்து பார்க்க வேண்டும், வாசித்து வாசித்து பார்க்க வேண்டும். எனக்கு கர்த்தர் மன்னிப்பு தருகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா? பாருங்க, ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல 40 பேர் ஸ்டூடெண்ட். கேக்குறீங்களா? எவ்வளவு ஸ்டூடெண்ட்? அதெல்லாம் நல்லா கேக்குறீங்களா? 40 பேர் இருக்காங்க. அப்போ பணக்கார பையன் ஒருத்தர் தான், அவனுடைய காஸ்ட்லி வாட்ச் திருடு போயிருச்சு. யார் எடுத்தாங்கன்னு தெரியல, யார் எடுத்தாங்கன்னு தெரியல. பாருங்க, அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, எல்லா ஸ்டூடெண்ட் கண்களையும் கட்டி விட்டாங்க, எல்லாத்தையும் நைனா நிறுத்தினாங்க. நிறுத்தி ஒருத்தர் பாக்கெட்டா செக் பண்ணாங்க, ஒருத்தரா செக் பண்ணாங்க. அப்போ ஒருத்தனுடைய பாக்கெட்ல அந்த வாட்ச் இருந்தது. அவர் அதை எடுத்து வைத்துக் கொண்டார். எல்லா பாக்கெட்ல செக் பண்ண மாதிரி நடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு அந்த வாட்ச் யாருக்குரியதோ அவன் இடத்துல கடைசியில கொடுத்து விட்டார். யாருக்கும் சொல்லல, யாருக்கும் சொல்லல. அவங்க எல்லாம் படிச்சு கிராஜுவேட் ஆகி வெளியே போயிட்டாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த வாட்ச் திருடுனாங்கல்ல, அவன் டீச்சரை பாக்குறதுக்கு வந்தான். டீச்சரை பாக்குறதுக்கு வந்தான். அப்ப டீச்சர்கிட்ட சொன்னா, டீச்சர் எனக்கு தெரியலையா, என் பேர் கிரே, என் பேர் கிரே, உங்களுக்கு நல்லா தெரியுமே. தெரியலப்பா, எனக்கு தெரியல. யாரு நீ? வாட்ச் திருட நான் தான், எனக்கு தெரியாதுப்பா. எல்லா ஸ்டூடெண்ட் கண்களும் கட்டிட்டேன். நான் என்னுடைய கண்ணையும் கட்டி வைத்திருந்தேன். நீதான் திருடுனா என்று எனக்கு தெரியாது. அது மாதிரிதான் நீங்க திருடனது, பொய் பேசுனது, பாவம் செய்தது, கோபப்பட்டது எதையும் அவருக்கு தெரியாது. எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். இது நீங்க படிச்சாதானே தெரியும். சமுத்திரத்தின் ஆளுதல் போட்டார். நீ பாவி அல்ல, நீ மீட்கப்பட்ட பாவி. நான் உனக்கு எழுதி கொடுத்திருக்கிறேனே, அதை அற்பமாக எண்ணாதே, அதை எடுத்து வாசி என்று சொல்லுகிறார். ரீரீடிங், வாசித்துக் கொண்டே இருக்கணும். இது வாசிட்டு இதுதான் எனக்கு தெரியுமே, பைபிள் எனக்கு ಗೊತ್ತಲ್ಲ. அப்படி இல்ல, ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு டைமென்ஷன்ல ஒவ்வொருத்தரோடு கூட ஆவியின் மூலமாக பேசுவார். ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை. ஒவ்வொரு பாஸ்டர் பிரீச் பண்ணும் பொழுது வித்தியாச டைமென்ஷன்ல பிரீச் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரே வார்த்தை, ஆவியானவர் ஒருவரே. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாரா. நீங்க அதற்கு என்ன செய்யணும்? வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈன்றதாலே
உமக்கு ஸ்தோத்திரம். சில வாഗ്ദാനങ്ങളെല്ലാം தேவனுடைய எழுதி கொடுத்திருக்கிறாரு. இதே சாதாரணமா நினைச்சிட்டு இதை எடுக்காம அப்படியே அட்டாரியில வச்சிருந்தீங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை எடுத்து வாசிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். வேதத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 3 காரியம் சொன்னேன். வேதத்தை எடுத்து வாசிங்க. மீண்டுமாக வேதத்தை எடுத்து வாசிங்க. 3வது வேதத்தை மெடிடேட் பண்ணுங்க. ஆராய்ச்சி செய்து படியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கண்களை மூடி, கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, வேதத்தை வாசிக்க எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லுங்க. வாசிக்க முடியாதபடிக்கு என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, அது விடுதலை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். இன்றைக்கு கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் உங்களை விடுவிப்பார். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படியாக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விடுதலையோடு கூட செல்ல கிருபை செய்கிறார். ஆசீர்வதிங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒரு பாட்டு பாடுங்க. வந்து ஆடு